ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் லெசனில் இருக்கிற ஸ்டேட் போர்டு எக்ஸாம்பிள் கொஷின் தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். வாங்க கொஷின்ஸை பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 14. ஸோ அகைன் நான் உங்கள்ட்ட முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் வந்து சிபிஎஸ்சி புக்கில் ஸ்டேட் போர்ட் புக்கில் சேமாக தான் இருந்துச்சு. பட் ஸ்டேட் போர்ட் புக்கில் எக்ஸாம்பிள் அப்படியே வச்சுக்கிட்டாங்க, சிபிஎஸ்சியில் நிறைய குறைச்சிட்டாங்க. ஸோ சேம் எக்ஸாம்பிள் நான் வந்து சிபிஎஸ்சியில் சால்வ் பண்ணியிருக்கேன். நான் என்ன பண்ணிடுறேன், இந்த இடத்துல சிபிஎஸ்சி புக்கில் நான் சால்வ் பண்ண கொஷினோட வீடியோ இன்க்ளூட் பண்ணிடுறேன். நீ இது பார்த்துக்கோங்க. ஓகே. எக்ஸாம்பிள் 3. லெட் அஸ் கன்சிடர் an ஈக்குவேஷன். ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க சார், half mv square is equal to mgh. இது ரெண்டு ஈக்குவலான்னு கேட்டால் மேபி, மே நாட் பி, who knows. Where m is the mass of the body, v is the velocity, g is acceleration due to gravity, h is the height. Check whether this equation is dimensionally correct. இந்த ஈக்குவேஷன் டைமென்ஷனலி கரெக்டான்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா, நம்ம வந்து போர்டுக்காக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. எக்ஸாம்பிள் கொஷின் நான் இன்டெப்த்தாக சொல்லி கொடுப்பேன். என் லெக்சராக இருந்துச்சுன்னா இந்நேரத்துக்கு ஆன்சர் வந்து 4000 தானே கத்திருப்பாங்க என் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா, ஏன் அப்படின்னா டைமென்ஷனாக நாங்கள் அந்தளவுக்கு பேசிக்கலி டீச் பண்ணியிருக்கோம். இதை பார்த்தோன்னே இதோட டைமென்ஷன் என்னன்னு சொல்லி வைப்பாங்க. பட் வி வில் கோ ஸ்லோலி. ஓகே, mv ஸ்கொயர் உங்கள் எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஹாஃப்ங்கிறது ஒரு நம்பர், இந்த நம்பருக்கு என்ன கிடையாது, டைமென்ஷன் கிடையாது. ஓகேவா, அப்போ mv ஸ்கொயரோட டைமென்ஷன் என்ன வருதுன்னு பார்க்கணும். எம்மோட டைமென்ஷன் வந்து மாஸ்னால கேபிட்டல் எம், வெலாசிட்டி வந்து லென்த் அப்பான் டைம், டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம், அப்போ எல் டி பவர் -1. கரெக்டா, அப்போ வெலாசிட்டினா ஸ்கொயர் பண்ணால் இந்த வேல்யூ ஸ்கொயர் ஆயிரும். அப்போ mv ஸ்கொயரோட டைமென்ஷன் என்ன கிடைக்கும், மாஸ்க்கு எம், வெலாசிட்டிக்கு இதை ஸ்கொயர் பண்ணுங்க பார். ஓகே, முடிஞ்சு. அப்போ இதான் என்னது, டைமென்ஷன் ஆஃப் mv ஸ்கொயர் ஆர் half mv ஸ்கொயர். ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கு, mgh இருக்கு. மாஸுக்கு பாருங்க m, கிராவிட்டி வந்து வெலாசிட்டி பை டைம், அப்படின்னா எல் டி பவர் -2. ஓகே, இதெல்லாம் ரொம்ப டவுட்டாக இருக்குன்னா நீங்கள் தாராளமாக 11th ஸ்டூடெண்ட்ஸ்னால் கோர்ஸில் ஜாயின் பண்ணி படிங்க. ஓகே, நீட் ஆஸ்பிரண்ட்னாலும் நீங்கள் கோர்ஸில் தயவு செய்து ஜாயின் பண்ணி படிங்க. ஓகே, தயவு செய்து வந்து நம்ம செல்ஃப் ஸ்டடி பண்ணலாம், காசை சேவ் பண்ணுறேன்னு நினச்சிட்டு இன்னொரு வருஷம் ட்ராப்பரில் உட்காந்துடாதீங்க. ஏன்னா ப்ராப்பராக ஸ்ட்ராட்டஜியோட படித்தாதான் நல்ல மார்க்கு, நல்ல காலேஜ் கிடைக்கும். கட் ஆஃப் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கட் ஆஃப் வந்து எங்கேயோ போய் எகிரி போய் நிற்கிது. அப்போ நல்லா பாருங்கள், இது மல்டிப்ளை பண்ண எனக்கு என்ன கிடைக்கிது, இதான் சார் கிடைக்கிது. கரெக்டாக இல்லையா, ரெண்டுத்தோட டைமென்ஷன் சேமா, எஸ் சேம். அப்போ இவங்க ரெண்டு பேர் ஈக்குவலாக இருப்பாங்களா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது, சரிங்களா. ஏன்னா நீங்கள் ஒர்க் எனர்ஜி தியரம் படிக்கிறப்பையும் சரி, இல்லைன்னா டோட்டல் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி பார்க்குறப்ப சரி, இது வந்து ஒரு சில சுச்சுவேஷனில் ஈக்குவல் ஆகும், நாட் ஆல்வேஸ். ஓகே, ஒரு சில இடத்துல ஒரு பார்ட் ஆஃப் எனர்ஜி வந்து கைனெட்டிக்காக இருக்கும், பார்ட் ஆஃப் எனர்ஜி பொட்டன்ஷியல் இருக்கும், அப்போ ஈக்குவலாக இருக்காது. பட் when டோட்டல் எனர்ஜி கைனெட்டிக்காக இருக்குது, அந்த டோட்டல் கைனெட்டிக் பொட்டன்ஷியலாக மாறுதுன்னா இது ரெண்டு ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இதை பார்த்தீங்கன்னா கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். பட் ஆல்வேஸ் இது ரெண்டு ஈக்குவலாக இருக்கும்னு கேட்டால் இல்லை. பட் நம்மளோட கொஸ்டின் என்ன, டைமென்ஷனலி தே ஆர் சேம் ஆர் நாட். ஸோ இந்த கேஸை பொறுத்தவரை டைமென்ஷனலி தே ஆர் சேம். ஓகே, ஸோ தே ஆர் டைமென்ஷனலி கரெக்ட். இது ஆன்சர். தேங்க்யூ.